செழிப்பு உபதேசம் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் பற்றிய அறிமுகம். ஒவ்வொரு விசுவாசியும் உடல் ஆரோக்கியத்துடனும் பொருளாதார வசதியுடனும் இந்த வாழ்க்கையில் வெற்றியாகவும் இருக்க வேண்டும் என்பதே கடவுளின் முதன்மையான விருப்பம் என்று செழிப்பு நற்செய்தி போதிக்கிறது. போதுமான விசுவாசம் கொண்டிருப்பது, நேர்மறையான வார்த்தைகளை அறிக்கை செய்வது, கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் ஊழியங்களுக்கு தாராளமாக பணம் கொடுப்பது போன்ற செயல்களின் மூலம் கடவுளின் அருளைப் பெற முடியும் என்று இது வாக்குறுதி அளிக்கிறது. இது ஏன் ஆபத்தானதாக கருதப்படுகிறது? 1. போலியான நற்செய்தி. இது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை மையமாக கொள்ளாமல் சுய மகிமையை மையமாக கொண்ட ஒரு மாற்று நற்செய்தியை பிரசங்கிக்கிறது. கலாத்தியர் 1:6, 7, 8, 9. 2. கடவுளை ஒரு பிரபஞ்சத்தின் அதிபதியாக பார்ப்பதற்கு பதிலாக உலக ஆசைகளை நிறைவேற்றும் ஒருவராக இது சித்தரிக்கிறது. 3. விசுவாசத்தை திரித்தல். விசுவாசம் என்பது கடவுளோடு இருக்கும் ஒரு நம்பிக்கையான உறவாக பார்க்கப்படாமல் சுய லாபத்திற்காக கடவுளை கையாளுவதற்கான ஒரு மந்திர சூத்திரமாக மாற்றப்படுகிறது. 4. பாதிக்கப்பட்டவர்களை குற்றப்படுத்துதல். வறுமையோ அல்லது நோயோ ஒருவருடைய விசுவாச குறைவினால் அல்லது மறைக்கப்பட்ட பாவத்தினால் தான் ஏற்படுகிறது என்று கூறி அவர்களுக்குள் ஆன்மீக ரீதியிலான குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. 5. கிறிஸ்தவ துன்பங்களை மறுத்தல். விசுவாசிகள் இந்த வாழ்க்கையில் சோதனைகளையும் துன்புறுத்தல்களையும் சந்திக்க நேரிடும் என்ற பைபிளின் போதனைகளுக்கு இது முரணாக உள்ளது. யோவான் 16:33, அப்போஸ்தலர் 14:22 மற்றும் 2 தீமோத்தேயு 3:12. முக்கிய நபர்களும் அவர்களின் மீதான விமர்சனங்களும். பிரபல தொலைக்காட்சி பிரசங்கிகளால் பரப்பப்படும் சில குறிப்பிட்ட தவறான போதனைகளை குறிப்பிடுகிறது. ஜோசப் பிரின்ஸ். வறுமையும் நோயும் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் முழுமையான வெளிப்பாட்டை புரிந்து கொள்ளாததால் தான் ஏற்படுகிறது என்று கூறி இவர் செழிப்பு நற்செய்தியை மாற்றி போதிப்பதாக விமர்சிக்கப்படுகிறார். ஜோயல் ஆஸ்டின். பாவம், மனந்திரும்புதல் மற்றும் சிலுவையை பற்றி பேசாமல் சுய முன்னேற்றம் மற்றும் உலக வெற்றியை மட்டுமே போதிப்பதாகவும் பரிபூரண ஜீவன் யோவான் 10:10 என்பதை உலகப் பொருட்களின் பெருக்கமாக திரித்து கூறுவதாகவும் விமர்சிக்கப்படுகிறார். ஜாய்ஸ் மேயர். கொடுப்பது, கீழ்ப்படிதல் மற்றும் விசுவாசம் ஆகியவற்றை கடவுளிடமிருந்து பொருட்களை பெறுவதற்கான ஒரு வியாபார கருவியாக பயன்படுத்துகிறார் என்ற விமர்சனம் உள்ளது. கென்னத் கோப்லண்ட். இவர் செழிப்பு விதியை தீவிரமாக போதிப்பவர். கொடுப்பது கடவுளை திரும்ப கொடுக்க கட்டாயப்படுத்துகிறது என்றும் மனிதர்கள் கடவுளின் அதே ஆன்மீக தரத்தை சேர்ந்த தெய்வீகப் பிறவிகள் என்றும் தவறாக போதிக்கிறார். செழிப்பு நற்செய்தியின் 15 பொய்களும் பைபிள் கூறும் உண்மைகளும். பொய் 1. நீங்கள் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். 1 தீமோத்தேயு 6:6-7 போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் மற்றும் மத்தேயு 19:24 ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை விட ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிது. பொய் 2. வறுமை என்பது ஒரு சாபம் அல்லது விசுவாச குறைவு, அதை உடைக்க பணம் கொடுங்கள். யாக்கோபு 2:5 உலகத்தின் தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐசுவரியவான்களாகவும் ராஜ்யத்திற்குச் சுதந்திரவாளிகளாகவும் கடவுள் தெரிந்து கொள்ளவில்லையா? மற்றும் பிலிப்பியர் 4:12 எந்த சூழ்நிலையிலும் திருப்தியாயிருக்க பவுல் கற்றுக்கொண்டார். பொய் 3. பொருளாதார அறுவடையைப் பெற நீங்கள் ஒரு பண விதையை விதைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9:7 வருத்தத்தோடும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கடவுள் அன்பாயிருக்கிறார். கொடுப்பது என்பது கடவுளின் கிருபை, அது ஒரு முதலீட்டு திட்டம் அல்ல. பொய் 4. கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற விதியின் மூலம் செல்வத்தையோ சுகத்தையோ வார்த்தைகளால் உருவாக்குங்கள். யாக்கோபு 4:3 உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி தவறான நோக்கத்தோடு கேட்பதால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். மற்றும் லூக்கா 22:42. இயேசு ஜெபித்தார், என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது. விசுவாசம் என்பது கடவுளுக்கு கீழ்ப்படிவது, ஒரு தந்திரம் அல்ல. பொய் 5. இயேசு விலையுயர்ந்த ஆடைகள் மற்றும் பெரிய வீடோடு வசதியாக வாழ்ந்தார். மத்தேயு 8:20 மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை. மற்றும் லூக்கா 18:22 உனக்குள்ளவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று இயேசு செல்வந்தனிடம் கூறினார். பொய் 6. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் கடவுள் எப்போதும் உங்களை குணமாக்குவார், நோய் உங்கள் தப்புதான். 2 தீமோத்தேயு 4:20 துரோப்பீமுவை பவுல் மிலேத்துவில் வியாதியுள்ளவனாக விட்டுவந்தார். 1 தீமோத்தேயு 5:23 தீமோத்தேயுவின் வயிற்றுக்காக கொஞ்சம் திராட்சரசம் பயன்படுத்தச் சொன்னார். மற்றும் 2 கொரிந்தியர் 12:9 பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலின் முள்ளை அகற்றாமல் கடவுள் கூறினார். பொய் 7. ஒரு கிறிஸ்தவன் ஒருபோதும் சோகத்தையோ இழப்பையோ துன்பத்தையோ அனுபவிக்க கூடாது.
யாக்கோபு 1:2-3 பலகட்ட சோதனைகளில் அகப்படும்போது விசுவாசத்தின் சோதனை பொறுமையை உண்டாக்கும் என்று சந்தோஷமாக எண்ணுங்கள். மற்றும் ரோமர் 5:3-4 உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பொய் 8 இயேசுவின் சிலுவை மரணம் இப்போதே முழு ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் உத்தரவாதம் செய்கிறது. ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது முதன்மையாக ஆன்மீக குணமடைதலை குறிக்கிறது. முழுமையான உடல் சுகம் என்பது மறுரூபமாகும்போது தான் கிடைக்கும். வெளிப்படுத்துதல் 21:4. பொய் 9 யோவான் 10:10 இல் உள்ள பரிபூரண ஜீவன் என்பது பணம் ஆரோக்கியம் மற்றும் உலகப் பொருட்களை குறிக்கிறது. யோவான் 17:3 பரிபூரண ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளை அறிவதே ஆகும். அது நித்தியமானது மற்றும் ஆவிக்குரிய மகிழ்ச்சி நிறைந்தது. பொய் 10 நீங்கள் ராஜாவின் பிள்ளை, அதனால் ஆடம்பர கார்களையும் பங்களாக்களையும் கொண்டிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8:9 அவர் ஐசுவரியமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுவரியவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். இந்த ஐசுவரியம் என்பது கிருபை, மன்னிப்பு மற்றும் நித்திய மகிமையை குறிக்கிறதே தவிர உலக பணத்தை அல்ல. பொய் 11 கொடுப்பது தான் திரும்பப் பெறுவதற்கான வழி. லூக்கா 6:38 வசனத்தை தவறாக பயன்படுத்துதல். லூக்கா 6:38 சூழலின்படி இயேசு இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுப்பதைப் பற்றி பேசுகிறாரே தவிர பணத்தை திரும்பப் பெறுவதைப் பற்றி அல்ல. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். பொய் 12 தேவதூதர்கள் உங்களுக்கு செல்வத்தை கொண்டுவரும் ஊழியக்காரர்கள், நீங்கள் அவர்களுக்கு கட்டளையிடலாம். எபிரெயர் 1:14 தேவதூதர்கள் இரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். சிலுவையிலிருந்து தம்மை காப்பாற்ற தேவதூதர்களை அழைக்க இயேசுவே மறுத்துவிட்டார். மத்தேயு 26:53-54. பொய் 13 ஏழைகளுடன் பழக வேண்டாம், அவர்களின் வறுமை ஆவி உங்களுக்கும் வந்துவிடும். நீதிமொழிகள் 31:8 திக்கற்றவர்களுக்காக பேசுங்கள். மார்க்கு 12:41, 42, 43, 44 ஏழை விதவையின் 2 காசுகளின் காணிக்கையை இயேசு புகழ்ந்தார். மற்றும் யாக்கோபு 2:1-6 ஏழைகளை அவமதித்து ஐசுவரியவான்களுக்கு பாரபட்சம் காட்டுவதை கண்டித்தல். பொய் 14 விசுவாசம் என்பது பொருட்களை பெறுவதற்கான ஒரு சக்தி. எபிரெயர் 11:1 விசுவாசம் என்பது கடவுளின் குணாதிசயத்தின் மீதான நம்பிக்கை, அது சூழ்நிலைகளை கையாளுவதற்கான ஒரு கருவி அல்ல. பொய் 15 இந்த பூமியின் செழிப்புதான் கடவுளின் முதன்மை இலக்கு. 1 கொரிந்தியர் 10:31 பிலிப்பியர் 3:8 மற்றும் மத்தேயு 6:19-21. எல்லாவற்றையும் கடவுளின் மகிமைக்காகச் செய்யுங்கள், பூமியில் அல்ல பரலோகத்தில் பொக்கிஷங்களைச் சேர்த்து வையுங்கள். முடிவு இது ஏன் முக்கியம்? செழிப்பு நற்செய்தியானது சிலுவையை ஒரு கணக்கு புத்தகமாகவும் விசுவாசத்தை ஒரு மந்திரச் சூத்திரமாகவும் கடவுளை ஒரு வெண்டிங் மெஷின் போலவும் மாற்றுகிறது. இது இப்போதே சிறந்த வாழ்க்கை என்று வாக்குறுதி அளிக்கும் போது இயேசுவோ இந்த பூமியில் உபத்திரவத்தையும் ஆனால் அவரோடு என்றும் அழியாத நித்திய பொக்கிஷத்தையும் வாக்குறுதி அளிக்கிறார். விசுவாசிகள் போதனைகளை பைபிளோடு ஒப்பிட்டுச் சோதித்துப் பார்க்க வேண்டும் என்றும் கடவுளிடமிருந்து எதை பெறுகிறோம் என்பதில் அல்ல கடவுளிலேயே தங்கள் திருப்தியைக் கண்டுகொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது.